எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 34க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல், நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி லைக் அதே மாதிரி தான், கமெண்ட் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கமெண்ட்டும் அதாவது நம்ம சேனல் எந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகணும். முதல் கேள்வி, நம் நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம். நம் நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 1973. தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு உள்ளது? புதுக்கோட்டை. அடுத்து, நம் நாட்டின் தேசிய கொடியின் நீள அகல விகிதம். நம் நாட்டின் தேசிய கொடியின் நீள அகல விகிதம் 3:2. அடுத்து, அரசியலமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் தலைவர் யார்? அரசியலமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் தலைவர் யார்? அம்பேத்கர். அடுத்து, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1946. ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் குறைவான வியூஸே வருது, அதை பார்க்குற பார்வையாளர்கள் பார்த்துக்குங்க. நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். அடுத்து, 2017 ஆண்டு வரை இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது? 101 தடவை. அதாவது 2017 ஆண்டு வரை. இந்திய அரசமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின? 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆகின தயாராக. அடுத்து, இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949. அடுத்து, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47% மக்கள். அடுத்து, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண்கள் இருந்தனர்? 15 பெண்கள் இருந்தனர். அடுத்து, தேசிய கீதம் 1911 ஆண்டு ரவீந்திரநாத் தாக்கூரால் முதலாக எங்கு பாடப்பட்டது? கொல்கத்தா. நானா வச்சுங்க. தேசிய கீதம் 1911 ஆண்டு ரவீந்திரநாத் தாக்கூரால் முதலாக கொல்கத்தாவில் பாடப்பட்டது. அடுத்து, காந்தி ஜெயந்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 2. அடுத்து, நம் தேசிய நதியான கங்கை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2008. அடுத்து, தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவனாம்பிரியர்னா அசோகர். இந்தியாவின் முதல் பேரரசு எது? மௌரிய பேரரசு.
மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இண்டிகா இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள். இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் நந்தர்கள், நந்தவம்சம். அடுத்து, பௌத்த மதத்தை நிறுவியவர். பௌத்த மதத்தை நிறுவியவர் புத்தர். அடுத்து, கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணித்தவர் யார்? கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணித்தவர் யார்? வில் டூராண்ட். வில் டூராண்ட். 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளது? 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளது? கொடுமணல். கொடுமணல். அடுத்து, பாலி என்பது ஒரு வரி, அது எத்தனை பங்கு விகிதத்தில் வசூலிக்கப்பட்டது? அதாவது 6ல் 1 பங்கு. அடுத்து, பின்வேத காலத்தில் எந்த விலங்குகளை புதிதாக பயன்படுத்தினர்? பின்வேத காலத்தில் எந்த விலங்குகளை புதிதாக பயன்படுத்தினர்? யானை. யானை. அடுத்து, ஆரியர்களின் முதன்மையான தொழில் எது? ஆரியர்களின் முதன்மையான தொழில் கால்நடை மேய்த்தல். கால்நடை மேய்த்தல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 34க்கான காணொளி. நன்றி.